சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பரான ஒரு ரெசிபி தான். ராகி சேமியா ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சேமியா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா தண்ணியை சுடு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இப்போ நம்ம இந்த சேமியாவில் ஊற வைக்கலாம். ஊற வைக்கிறதுனா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. நான் மோஸ்ட்லி 2 நிமிஷம் கூட நான் ஊற வைக்க மாட்டேன். ராகி ரொம்ப குழஞ்சி போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம உடனே எடுத்து வடித்து நம்ம இது ஒரு இட்லி பானையில் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வடிக்கும் போதே தெரியும் உதிரி உதிரியாக இருக்கிறது. நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு இட்லி தட்டில் நம்ம இது மாதிரி துணி போட்டு இது மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் நீங்கள் வைக்கும் போதே எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும், இல்லைனா ஒட்டிடும். நிறைய போட்டிங்கன்னா 2 பாகமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளை துணியில் வச்சதை லைட்டாக நம்ம மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க. 10 நிமிஷமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆகிடுத்து. ராகியை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு பலன்னு தெரியறது. இது மாதிரி கையில் எடுக்கும் போது உதிரியாக இருக்கணும், ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு நாம் ராகியை ஃபஸ்ட்டு ஆற வச்சுருப்போம். நல்லாவே உதிரி விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும் உடனே. ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் கையில் நெய் தடவி கூட நீங்கள் இது மாதிரி உதிரி விடலாம். நல்லா இப்போ உதிரி ஆகிடுது. இந்த டைமில் நம்ம தாளிப்பும் பார்த்துப்போம். இப்போ தாளிப்புக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கடலப்பருப்பு 1/2 ஸ்பூன், 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பிறகு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துப்போம். வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், நீளமாக கட் பண்ணி. இப்போ இவங்கள நம்ம வதக்கி எடுத்துப்போம். லைட்டாக வதங்கணும். வதங்கின பிறகு துருவின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி சேர்த்து போய்ட்டு அதையும் வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனில் ஆனியன் ஆன பிறகு நம்ம ராகியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம இது வரைக்கும் ஒன்றும் சேர்க்கல. ஸோ உப்பு நம்ம ஆட் பண்ண பிறகு ராகி சேர்த்துப்போம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண பிறகு இப்போ ராகி சேர்த்துக்கிறோம். ராகி சேர்த்துட்டு நம்ம சும்மா ஒரு 3 to 5 மினிட்ஸில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பலாம் வதங்க தேவையில்ல. ஆல்ரெடி ஆவி கட்டின நம்ம ராகி தான் இது, ராகி சேமியா. ஸோ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுது. ஸோ இந்த டைமில் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா தேங்காய் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் தேங்காய் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் தேங்காய் சேர்க்கல. ஸோ தேங்காய் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லாவே உங்களுக்கு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், மிக்ஸ் பண்ண பிறகு எவ்வளோ உதிரியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஹெல்த்தியாக நம்மளும் அடிக்கடிக்கு அப்பப்போ சேர்த்துக்கணும். ஸோ இந்த ராகி சேமியாவுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் இந்த ராகி சேமியா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.